வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலு பராத்தா, அதாவது உருளைக்கிழங்கு சப்பாத்தி. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆலு பராத்தாவை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ண போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஆலு பராத்தாக்கு முதல்ல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலன்னா உப்பு பராத்தாவில் அங்கங்கே இருக்கும். அப்புறம் ஆலு பராத்தாக்கு பதில் உப்பு பராத்தா தான் சாப்பிட்ணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எதுக்கு எண்ணெய் விட்டு செய்கிறோன்னா பராத்தா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எண்ணெய் விடுறதால. எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம நார்மல் சப்பாத்தி செய்கிற அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியை விட்டு விட்டு ஊற்றி பிசையணும். இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு வந்தோடனே கொஞ்சமாக எண்ணெயை விட்டு மேலே தடவிட்டிங்கன்னா அது காயாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாணலி எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வாணலியில் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை பொடியாக நறுக்கணும். ஏன்னா இது ஸ்டஃப்டு பரோட்டா, ஆலு ஸ்டஃபிங்கை உள்ளார வைக்க போகிறோம். ஸோ பொடியாக இருக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே அடி பிடிக்கிற தன்மை இருக்கிறது. இது ரெண்டும் நல்லா வதங்கின அப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்படுத்துரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, தனி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் வீட்லேயே அரைச்ச ஒரு சிட்டிகை கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறதால ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினாதான் ஆலு பராத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறமா நம்ம ஏற்கனவே நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் 1 கப் கோதுமை மாவுக்கு ஒரு 1/4 கிலோ இருக்கக்கூடிய பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா பைண்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இந்த கன்சிஸ்டன்சி. கொத்தமல்லி தழை சேர்த்த அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அம்ச்சூர் பவுடரும் சேர்க்கலாம், லெமன் ஜூஸை சேர்க்கலாம். நாங்கள் ஏன் இங்கே லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோன்னா வீட்டில் ஒரு வச்சுருக்க பொருட்களை வச்சே செய்யலான்னு ப்ராமிஸ் பண்ணோம் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க சப்பாத்தி மாவை 6 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ 6 உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 1 கப் கோதுமை மாவுக்கு 6 பராத்தா வரப்போகுது. 6 பார்ட் சப்பாத்தி மாவு இருக்கிறதால நம்ம பண்ணியிருக்க ஆலு ஸ்டஃபிங்கையும் 6 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம முக்கியமான ஸ்டெப்புக்கு போகிறோம் ஃப்ரெண்ட். இதுதான் முக்கியமான ஸ்டெப். எப்படி இந்த ஆலு பராத்தாவை திரட்டுறது. நிறைய பேர் இது வரைக்கும் பண்ணிடுவாங்க, ஆனால் இந்த திரட்டுறதுல தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வீடியோவில் எப்படி காட்டுறோமோ அதே மாதிரியே திரட்டுங்க. முதல்ல சப்பாத்தி மாவு மாதிரியே சப்பாத்திக்கு செய்கிற மாதிரியே திரட்டுங்க. மீடியமாக திரட்டினப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க ஆலு ஸ்டஃபிங் இருக்குல்லையே, அந்த உருண்டையை எடுத்து உள்ளார வச்சு லைட்டாக அமுக்கி விட்டுட்டு கொழுக்கட்டை மாதிரி பிடிங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கும் போது மேலே நல்லா ஒரு குடுமி மாதிரி வரும். அந்த குடுமியை தயவு செஞ்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா பராத்தா நல்லா வராது. இப்போது பொறுமையாக அந்த பராத்தாவை திரட்டுங்க. இந்த பராத்தாக்கு கொஞ்சம் மாவு நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஒட்டாமல் வரும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்குக்கு பைண்டிங் கன்சிஸ்டன்சி ரொம்ப அதிகம், ஈஸியாக வெளியே வர தான் பார்க்கும். அதனால தான் முதல்லையே வெங்காயத்தையும் நாங்கள் பொடியாக நறுக்க சொன்னோம். இந்த மாதிரி நல்லா மாவு நிறைய ஆட் பண்ணி நல்லா திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி திரட்டி முடிச்சப்பறம் ஸ்டவ் மேலே ஒரு சப்பாத்தி கல் வச்சு அந்த சப்பாத்தி கல் நல்லா சூடு ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடு ஏறாமல் சப்பாத்தி கல் வச்சிங்க பராத்தா போட்டிங்கனாலும் ஒட்டிக்கும். அதனால் கல் நல்லா சூடான அப்புறம் அந்த கல்லில் இந்த பராத்தாவை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு முதல்ல எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ கீழே தடவக்கூடாது. பராத்தாவை முதல்ல போட்டுட்டு முதல்ல ஒரு முறை அந்த பராத்தாவை திருப்பி போடணும். திருப்பி போட்டப்புறம் தான் மேலே நெய் தடவணும். நாங்கள் இங்கே நெய் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெண்ணெயோ எண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெய்யை சுத்தீரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே நல்லா தடவி விடணும். இந்த மாதிரி மேலே நல்லா தடவி விட்டிங்கன்னா தான் பராத்தா நல்லா இன்னும் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் மேலே நல்லா இந்த நெய்யை தடவி விட்டுருங்க.
திருப்பி இந்த பராத்தாவை எப்பயுமே திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். தீஞ்சிருச்சுன்னா சுத்தமாக நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்கள் சேனலில் குறை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த பராத்தாவை என்ன அடுத்தது பண்ண ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் சாப்பிட வேண்டியது தான். இந்த பராத்தா கூட சைட் டிஷ்ஷாக கர்ட் இல்லைனா பிக்கிள் இல்லைனா ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் எங்கள் வீட்டில் வெறும் பராத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.